திரையில மட்டும் இல்லாம இப்ப நிறைய வெள்ளித்திரையிலும் பார்த்து ரசிக்கிற வாய்ப்பு இவர் இவரோட ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்டர் தீனா அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலாக ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தீபாவளி எங்களுடைய படத்துக்காக நாங்கள் இவ்வளோ பேர் உழைக்கிறோம். ஆனால் தீபாவளிக்கு வர போகிற எல்லா படத்துக்காகவுமே நீங்கள் உழைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது 4 ஃப்ரேம்ஸ் முடிச்சுட்டு இங்கே வருவீங்க, இங்கே முடிச்சுட்டு திருப்பி 4 ஃப்ரேம்ஸ் போவீங்க. அந்த இவ்வளோ ஷெடியூல்லையும் எங்களுக்காக வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீசல் படத்துடைய இந்த முழுமை, இந்த படம் இப்படி ஃபுல்ஃபில்லாக இப்படி அவுட் வந்திருக்குன்னா அதுக்கான கிரெடிட்ஸ் 2 பேருக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னா அது தேவா சார் அண்ட் சண்முகம் சார். ஆக்சுவலாக ஒரு படத்தில் டேரக்டர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும், இல்லைனா ப்ரொடியூசர் கன்வின்ஸே ஆக மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆனால் இந்த படத்தில் 2 பேருமே அப்படி தான். டேரக்டர் கன்வின்ஸ் ஆனால் ப்ரொடியூசர் கன்வின்ஸ் ஆக மாட்டார். அவர் கன்வின்ஸ் ஆனால் என்ன சார் இப்படி கன்வின்ஸ் ஆகுறீங்க, அதெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் மறுபடியும் எடுங்க, நல்லா எடுங்க, எனக்கு இந்த படத்தில் இன்னும் குவாலிட்டி எப்படியெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2 பேரும் போட்டி போட்டு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் ஆகலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தங்கோதரன் எனக்கு கன்வின்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி 2 விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார் அண்டு தேவா சார். நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சொல்லணும். நான் எங்களுடைய டேரக்டரை ஒரு டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக பார்த்தேன் கனா படத்தில். அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கைத்தட்டல்லாம் நீயா கேட்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணு, நாங்களே தட்டுவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த கைத்தட்டல் வாங்குறது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த டீசல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்னா அவர் கனாவில் நடிச்சிருக்காரு, இன்றைக்கி அவரோட கனாவில் நாங்கள் எல்லாரும் நடிச்சிருக்கோம். ஸோ அவருடைய கனா தான் இந்த டீசல். ஸோ இது வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏகப்பட்ட ஃப்ரீடம்ஸ் ஹரிஷ் கல்யாண் அண்ணன் அவங்களாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு கோ ஆக்டராக இருக்கோம்னா நாங்களாம் டிவி ஷோஸ்லேருந்து வந்தவங்க, கொஞ்சம் ஹைப்பராக இருப்போம், கொஞ்சம் ஆர்வக்குள்ளராக இருப்போம். அதனால எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுன்ற ஒரு துடிப்பு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு அந்த ஸ்பேஸ் கொடுப்பாங்க டைரக்டரும் கூட பண்ணுற ஹீரோவும். அப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் தெரியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை யாருன்னா சாண்ட் லொகேஷன் தான். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா அந்த படத்தில் இது ஒர்க் அவுட்டாக இருக்காது, கண்டிப்பாக தூக்கிடுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஸோ நீங்கள் விஷுவலாக ஒரு டீசல் படத்தை பார்க்கும்போது அந்த எந்த அளவுக்கு கிராண்டியராக ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு எங்களுடைய ஆர்ட் டைரக்டர் அவர் தான் காரணம். ஸோ அதை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே அவங்களுடைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வினய் சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் வில்லனா என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவரை ஸ்க்ரீனில் வில்லனா என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஆனால் ரியலில் அவர் ரொம்ப க்யூட், ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்லியான டைப். படத்தில் தான் அத்துல்யா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் ஆஃப் த ஸ்க்ரீனில் தங்கதுரை, நான், அத்துல்யா, தங்கதுரை எந்த அளவுக்கு மொக்கஜோக் அடிப்பாங்களோ அதை விட படு மொக்கஜோக் அடிக்கிறது அத்துல்யா தான். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி தீனா அவர்களே. அண்ட் அடுத்ததாக அவர்களை அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ண கூப்பிடுறேன். தேங்க்யூ. வணக்கம். எஸ்பி சினிமாஸ் தடை ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பிரமாண்டமான படம் எடுத்திருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியாளன் படத்துலேருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய இப்போடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த படம் டீசல் இருக்கும். அதனால் இதில் அது லவ் அது இது ரொமான்டிக் அப்படிலாம் பண்ணார். இதில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்திருக்காரு. அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேவா சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பார்க்கும்போது. ஒரு அழுக்காக ஒரு ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுன்றது இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க், அது நம்ம வாயில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த படம் எடுத்திருக்காங்க. இயக்குனர் தம்பி சண்முகம் தம்பி பெரிய நடிகர். அவர் எல்லாருக்குமே நடித்து காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீன் வளர்க்குவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நடிகர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிகர்கள் இது சொல்லவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிறோம். அதனால் அதற்கு காரணம் சண்முகம், தேவா சார். இங்கே யாராக கேட்டால் எப்படி இப்போன்னா தேவா சாருக்கு அப்படி வந்தேன், சண்முகத்துக்கு அப்படி வந்தேன். சண்முகத்தோட 2 இயக்குனர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. கனவு ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியும் வெற்றி செல்வனும்.
இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டேரெக்டாக நாளைக்கு காலையில் வந்துருங்க வேலை இருக்கவங்களுக்கு அப்படின்றவாங்க. அதேமாதிரி மேனேஜர் 2 பேர், ஜெய்சங்கர்னு 2 பேர். நம்ம மேத்யூ சார் சொன்ன மாதிரி டார்லிங்னு தான் கூடுவாங்க. டார்லிங் காலைல உங்கள் வேலை தேவை இருக்கு, வந்துடுறீங்களா? வந்துருங்க டார்லிங், இவ்வளோதான் பேசுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸ்மூத்தாக அந்த படம் முடிஞ்சுது. ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இறைவனை வேண்டிக்கிறேன், வெற்றி அடையணும். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நல்ல ஒரு நடிகரை தாண்டி நல்ல ஒரு மனிதன். டீசல்ல அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கியூரியஸ். அண்ட் வினய் சாரோட ஜோடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அதுக்காகவும் வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கிற ஆக்டர் ஜார்ஜ் அவரோட அனுபவம் ஷேர் பண்ணுறதுக்காக நான் பேச கூப்பிடுறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வெரி ஹாப்பி டு பி a part of this wonderful project. டீசல் அதுக்கு வந்து ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணத்தை நான் லாஸ்ட்டாக அவரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஹரிஷ் கல்யாண் பிரதர். ஏன்னா ஹீரோவில் தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஹரிஷ், தேவா சார் அண்ட் எஸ்பி சினிமா அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. இவங்க என்றைக்குமே ஹீரோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு காமிச்சிக்கிட்டதே கிடையாது. சச் அ ஹம்பிள் டவுன் டு எர்த் பர்சன். கட்டாயமாக அந்த வசனத்தின்படி நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க. இந்த டீசல் தீபாவளி அது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு செய்யும். தேவா சாருக்கும் அப்படி தான். தேவா சார் தான் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயே நான் சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு லவ்லி ஒண்டர்ஃபுல் டீம். ஸோ அதுல்யா அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் என்கிட்ட ஹீரோயின்ஸ் ரொம்ப பேசினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆமாம், அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது அதுல்யா தான் ரொம்ப கேஷுவலாக எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் பிரேமண்ண, வினய் சார், எங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவு வந்து பண்ணியிருக்கோம். ரவி வெங்கட்ராமன் சார் இங்கே உட்காந்துருக்காரு. அவரும் வந்து ரொம்ப மோசமான வில்லனாக நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் விவேக் பிரசன்னா, தீனா அண்டு எல்லாருமே அண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ், சான் லோகேஷ் பிரதருக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் பழக்கம். ஏன்னா வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் வாய்ப்பு சான் லோகேஷ் கிட்ட, என்கிட்ட நான் கேட்குறேன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். வர்கீஸ் சார், மூனார் ரமேஷ் அண்ணன், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. ஏன்னா வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை தூக்கி மேடையில் வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்சதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் சண்முக அண்ணன். ஸோ அந்த சண்முக அண்ணனுக்கு மிக்க நன்றி. ஏன்னா சண்முக அண்ணனுடைய அவர் ஆக்சுவலி அண்ணன் கிடையாது எனக்கு, அவர் என்னோட சின்ன பையன்தான். அவர் ஒரு படத்தில் வந்து அவருக்கு தம்பியாக நடித்தனால அவர் அன்னையிலேருந்து அண்ணன் ஆக்கிட்டேன். ஸோ சண்முக அண்ணன் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, எங்கேயா இருந்த எவ்வளோ நாள் நீ நடிப்ப, என் படத்தில் கட்டாயமாக நீ நடிப்ப அப்படின்னு சொல்லி முறையாக போலீஸாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு வில்லனாக என்னை வந்து சித்தரிச்சிருக்காரு. அதுக்காக மிக நன்றி. ஸோ இது எல்லாரும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த மெயின் காரணம் ஒரு விஷயம் ரித்விக் பிரதர் தான். ஸோ இவர் தான் சண்முக அண்ணனே என்னை வந்து அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து நான் எப்பவுமே ஒரு எம்ஜிஆர் தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்து எங்கே போனாலும் மற்றவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் ரிஷி வந்து ரொம்ப அதில் முக்கியமான பங்கு. என்னுடைய லைஃப்பில், என்னுடைய ஜேர்னியில் ரிஷியோடைய பங்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்து ப்ரெஸ் நண்பர்கள், மக்களாகிய நீங்கள் தான் தீபாவளிக்கு கட்டாயமாக வந்து பார்த்து சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக்கொள்ளும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி ஜார்ஜ் சார். எந்த சந்தேகமும் இல்லை, டீசல் தீபாவளி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான தீபாவளியாக மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். நாங்கள் எல்லாருமே வந்து we're going to be cheering for the film, we're going to be rooting for the film. Thank you.